Welcome to Programming Tutor Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் CSS3. இதுல syntax explanation பார்க்க போறோம். So first நம்ம Visual Studio Code தான் text editor-ஆ யூஸ் பண்ணிக்க போறோம். So Visual Studio Code வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கற வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு. So வேணும்ன்றவங்க அத பாருங்க. CSS எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா HTML-ஐ அட்ராக்டிவாவும் இன்டராக்டிவாவும் மாத்துறதுக்கு தான். So HTML அப்படின்றது மெயின். ஓகே, கமெண்ட் எப்படி CSS-ல கொடுக்கிறதுனா பேக்ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் போடுங்க. உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ CSS syntax அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டார் பேக்ஸ்லாஷ் போட்டிங்கன்னா நம்ம கமெண்ட் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய கோடில் ஆட் பண்ணிக்கலாம். CSS syntax-ல 3 விஷயம் முக்கியமாக இருக்குது. ஒன்று செலக்டார், ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, மூணாவது வேல்யூ. ஸோ ஒன்று வந்து செலக்டார், செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி, மூணாவது வேல்யூ. இந்த 3 விஷயம் மட்டும்தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செலக்டார் அப்படின்னா என்ன? செலக்டார் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் HTML எலமெண்ட். இதை HTML எலமெண்ட்னு சொல்லலாம், இல்லை HTML டேக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் H1, பேராகிராஃப் டேகு, டேபிள், எந்த ஒரு டேக்னாலும் இருக்கலாம். பர்டிகுலர் HTML எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் செலக்டராக நம்ம கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எதை குறிக்கும்னா, நீங்கள் ஒரு HTML எலமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றதான் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் ஹெட்டிங் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். செலக்டராக H1 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது கலர். நெக்ஸ்ட் வேல்யூ. நீங்க என்ன பர்டிகுலர் கலர் அப்ளை பண்ண போறீங்களோ அதுதான் உங்களுடைய வேல்யூ. ப்ளூ கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய வேல்யூ. ப்ராப்பரா செலக்டா ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செலக்டர் வந்து பர்டிகுலரா HTML எலமெண்ட் வந்து H1 எடுத்துக்கலாம். H1 ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுக்கு உள்ளதான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் வேல்யூ உள்ள கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து கலர். நான் கலர் தான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ கலர். நெக்ஸ்ட் கோலன் கொடுக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ கனெக்ட் பண்றது இந்த கோலன் தான். ஸோ கோலன் கொடுத்துட்டு வேல்யூ ப்ளூ அண்ட் லாஸ்ட் வந்து செமிகோலன் கொடுத்துடணும். ஏன்னா நீங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை செப்பரேட் பண்றதுக்கு இந்த செமிகோலன் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செமிகோலன் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த H1 செலக்டர் அண்ட் கர்லி பிரேஸ்ல இருக்கக்கூடிய கலர் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ளூன்றது வேல்யூ. ஸோ இந்த எல்லாம் சேர்ந்தது தான் இட்டரேஷன் பாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்படி ஒரு CSS ஃபைல் வந்து கிரியேட் பண்றது, ஆனா அது எப்படி வந்து HTML டாக்குமெண்டோட கனெக்ட் பண்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைல போயிட்டு நியூ ஃபைல் CSS2 டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபைல் நேம் CSS2 எக்ஸ்டென்ஷன்ஸ் CSS என்டர் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல CSS அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளதான் இதை நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு CSS2 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள வந்து செலக்டர் H1 curly brace open and close, அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி கலர் கோலன், அதுல ப்ளூ, செமிகோலன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா HTML டாக்குமெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு web2.html. ஸோ இதுக்கு வந்து நான் செப்பரேட்டா HTML அப்படின்ற வேற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள நான் சேவ் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஆயிடுச்சு. HTML ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இதுக்கு உள்ள வந்து ஹெட் டேக் ஓப்பன் பண்ணுங்க. ஹெட்டுக்குள்ள லிங்க் அப்படின்ற ஒரு டேக் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த லிங்க் டேகுக்குள்ள வந்து href அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஈக்குவல் டு. ஸோ இதுதான் வந்து நம்ம CSS-ஐ இந்த HTML ஃபைலோட இந்த இடத்துல தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம HTML ஃபைலை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாடி. ஸோ இந்த HTML-ல நம்ம பாடி ஆட் பண்ணி ஸோ அந்த பாடி டேக் உள்ள H1 அப்படின்னு கொடுத்துட்டு இதுல ஒரு மெசேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமிங் டியூட்டர் தமிழ். அதே மாதிரி இன்னொரு டேக் வச்சுக்கிறேன். டேக் ஆர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஓகேவா? ரன் பண்றோம், பட் இன்னும் வந்து நம்ம CSS-ஐ இந்த HTML ஃபைலோட கனெக்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ரன் பண்றதுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு ஓப்பன் இன் டிஃபால்ட் ப்ரௌசர்.
அப்படின்றத கொடுங்க. ஸோ H1 போது பெரிய ஹெட்டிங்காக வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இப்போ ரெண்டுமே பிளாக்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது ப்ளூ கலரில் இந்த ஹெட்டிங் மட்டும் மாறணும். ஓகே, ஸோ இது எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த லிங்க் டேக் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த href அப்படின்ற ஆட்ரிபியூட் ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம இந்த லிங்க் ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஃபைல் எது, சிஎஸ்எஸ் ஃபைல் CSS2. இதை மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுங்க. ஸோ இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரே ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து REL. இதில் ஸ்டைல் ஷீட் அப்படின்றத கொடுக்கணும். நம்ம இதை லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலை தனியாக கிரியேட் பண்ணிட்டு இந்த HTML ஃபைலோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அந்த லிங்க்கை கொடுக்கும் பொழுது இது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்டிங் மட்டும் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து லிங்க் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்படி தான் பேசிக்காக நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும், HTMLோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து இன்னும் 2 விதமாக நம்ம HTMLக்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.